வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சரித்திரம்படை. வாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணது பார்க்கலாம். இதுதான் மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம். எல்லாம் சீக்கிரமா வாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக், இந்த 4 டாக்குமெண்ட் வேணும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. அடுத்தது பெயர், உங்கள் பெயர் என்னவோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இதில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு திருமண நிலை கேட்குறாங்க. திருமணம் ஆனவர், திருமணம் ஆகாதவர், விவாகரத்தானவர், கைவிடப்பட்டவர், கைம்பெண், உங்களுடைய திருமண நிலை என்னவோ அது கரெக்டாக அந்த பாக்ஸ் டிக் பண்ணிக்காங்க. டிக் பண்ணி முடிச்சோடனே அடுத்து உங்கள் தொலைபேசி எண் கேட்குறாங்க. உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்தது தற்போது சொந்த அல்லது வாடகை வீட்டில் வசிப்பவரா? சொந்த வீடுனா சொந்த வீடு டிக் பண்ணுங்க, வாடகை வீடுனா வாடகை வீடு டிக் பண்ணுங்க. டிக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கீழே வாங்க. உங்கள் மாவட்டம் கேட்குறாங்க. உங்கள் மாவட்டத்தை ஃபில் பண்ணிக்காங்க. அடுத்தது தற்போது மின் இணைப்பு எண், அதில் உங்களுடைய மின் இணைப்பு எண்ணை அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. அடுத்தது உங்களுடைய வங்கி பெயர், உங்களுக்கு எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த வங்கியின் பெயர் போட்டுக்கோங்க. பெயர் போட்டு அது என்ன பிரான்ச் என்ன ஊரோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அப்படி ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்கள் வங்கி கணக்கு எண் கேட்குறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணுங்க. அடுத்து கீழே வாங்க. குடும்ப விவரங்கள் 18 வயதுக்கு மேல், 18 வயதுக்கு மேலே யாரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்க டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேர் ஃபில் பண்ணுங்க. அடுத்தவங்க வயது என்ன வயதை ஃபில் பண்ணுங்க. அவங்க தொழில், அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. மாநில ஊழியர், ஒன்றிய ஊழியர், பொதுத்துறை ஊழியர், தனியார் நிறுவன ஊழியர்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. உங்களுடைய தொழில் நபர் அதை ஃபில் பண்ணிக்காங்க. அவங்களுடைய மாத வருமானம் ஃபில் பண்ணிட்டு பக்கத்தில் வருமானம் செலுத்துவரா? ஆம்னா அமௌண்ட் போடுங்க, இல்லைன்னா லைன் போடுங்க. அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தை 18 வயசு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர் ஃபில் பண்ணிட்டு அவங்களுடைய வயது, அதனுடைய தொழில், அதனுடைய மாத வருமானம், அடுத்தது வருமானம் செலுத்துவரான்னு கேட்குறாங்க. ஆம்னா அமௌண்ட் போடுங்க, இல்லைன்னா லைன் போடுங்க. அப்படியே அடுத்த பேஜ் வாங்க. அடுத்த பேஜ் சொத்து விவரம் கேட்குறாங்க. உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா? ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஆம்னு போட்டால் அந்த சொந்த வீடு அரசு திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்றதா? ஆம்னா அமௌண்ட் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. கரெக்டாக பார்த்து டிக் பண்ணிக்காங்க. அடுத்து நில உடைமை விவரங்கள், குடும்ப உறுப்பினருக்கு சொந்த நிலம் உள்ளதா? ஆம்னா அமௌண்ட் போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அப்படி ஆம்னு போட்டால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் உள்ளதா, அல்லது 10 ஏக்கருக்கு புன்சை நிலம் உள்ளதா? அப்படி இருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுங்க. அடுத்து வாகன விவரங்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாரிடம் கார், ஜீப், டிராக்டர், கனகர வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் தான் கேட்குறாங்க. இருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது உறுதிமொழின்னு கொடுத்து ஒரு பயன் கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துட்டு கீழே விண்ணப்பத்தார் கையொப்பம் இருக்கும், அதில் கையொப்பம் போட்டுக்கோங்க, சைன் போட்டுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.